ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு சூப் செய்ய போகிறேன். சிம்பிளான சூப் உண்டு. 2 முட்டையை ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்து அதுக்கு பெப்பரும் உப்புத்தூளும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி அதை ஒரு ஓரமாக வைக்கிறேன். தேவைண்டா மிளகுத்தூள் சேர்க்கலாம், இல்லாட்டி மிளகுத்தூள் தேவையில்லை. குழந்தைகள் குடிக்கிறான்னா மிளகுத்தூள் சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன். இப்போ பூண்டும் நல்லா ஒரு 4-5 பூண்டும் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். பூண்டு எவ்வளோவும் சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து இது நல்லா பூண்டு நல்லா அவியணும். அவிஞ்சு அந்த சாரெலாம் அந்த தண்ணியில் இறங்கணும். பச்சை மிளகாய் குழந்தைகள் சாப்பிட்றா அப்படியாக போடக்கூடாது. இப்போ இந்த அடித்து வச்ச முட்டையை இந்த பால் வடியில் அப்படியே ஊற்ற அது நூலாக அப்படியே பிரிஞ்சு வரும். இன்னொரு சைடில் கரண்டியால் நாங்கள் அப்படியே மட்டை கையால் அந்த கரண்டியால் அதை விலக்கி விடணும் அந்த முட்டையை, இல்லாட்டி முட்டையெல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இப்படியே செய்ய இந்த முட்டையெல்லாம் தனித்தனியாக வந்துடும். இந்த முட்டைன்ற சவ்வெல்லாம் அந்த பால் வடிக்கில் வந்துடும். இந்த முட்டைக்குள்ளே போகாது, வெடுமனம் மணக்காது, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு 2 மேசக்கரண்டி அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி அந்த சூப்பில் சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிஞ்சோன்னா முட்டையும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா அவிஞ்சிருக்கும். தேவையான போன்லெஸ் சிக்கன் வேண்டியும் அதை தண்ணியோடையே அவிய விடலாம். அதுவும் நல்லா இருக்கும் குடிக்க. இதுக்கு நான் சிக்கன் சேர்க்கல, முட்டை மட்டும் தான் சேர்த்துக்கிறோம். இந்த அடிக்கிற மலைக்கு இப்படியான ஒரு சூப் குடிக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ இதுக்கு பாதி எலுமிச்சம்பழம் புளிகிறேன். எலுமிச்சம்பழம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு சோயா சாஸ் ஒரு ட்ராப் சேர்க்குறேன். ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. தேவைன்னா டொமேட்டோ சாஸ் சேர்க்கலாம், இல்லாட்டி தக்காளி பழமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். நான் அது ஒன்றுமே சேர்க்கலை. இது சரியான ஈஸி, சரியான சிம்பிளான ஒரு சூப். இந்த அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரி சூப்புகள் குடிக்கிறது தான் பெட்டர். நாங்கள் ஜூஸ் அதுகளை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறத விட இப்படி சூப் அதுகள் குடித்தா எங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். இது ப்ரோட்டீன் சேர்ந்தது. இது எல்லாருமே குடிக்கலாம். வயசு பொண்ணுங்கள்லேருந்து குழந்தையிலேருந்து எல்லாருமே குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சூப் உண்டு. செய்கிறதுக்கும் சரியான ஈஸி. இதே மாதிரி எந்த சின்ன சின்ன வீடியோலாம் நான் உங்களுக்கு போடுறேன். எல்லாத்துக்கும் எந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.